Just wanted to say thank you to everybody around the world, all the control centers, friends and family who are out. 18 மார்ச் 2025 கரெக்டாக 5:57க்கு பூமியை நோக்கி டிராகன் கேப்சூல் அப்படிங்கிறது வரப்போகுது. அதில் 3 விண்வெளி வீரர்கள் இருக்க போகிறாங்க. இந்த 3 விண்வெளி வீரர்கள் அப்படின்னு சொல்கிறதுல 2 பேரை பற்றி நமக்கு தெரியும். ஒன்று சுனிதா வில்லியம்ஸ், இன்னொன்று பட்ச் அவர்கள். மூன்றாவதாக இருக்கக்கூடிய நபர் யார்? ஏன் அவரும் இந்த டிராகன் கேப்ஸுக்குள்ளே அனுப்பி வைக்கப்பட போகிறார்? சுனிதா வில்லியம்ஸ், பட்ச் இவங்க 2 பேருமே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 9 நாட்கள் அப்படின்னு சொல்லி தானே போனாங்க. கிட்டத்தட்ட 8-9 மாதங்களுக்கு மேலே அங்கே இருப்பதற்கான தேவை என்ன? இப்போ கடைசியாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி எப்படி வெற்றி பெற போகிறது? அதற்கு முன்னாடி க்ரூ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ரூ 9லேருந்து க்ரூ 10க்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான ஒட்டுமொத்தமான ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக்கில் போகிறதுக்கு முன்னாடி புதன்கிழமை யாரும் மறந்துடாதீங்க, ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்புக்குள்ளே ப்ரீ லவ்டு புக்ஸ், வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட புக்ஸ் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் அப்டேட் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான புத்தகத்தை சூஸ் பண்ணி உடனடியாக வாங்கிக்கோங்க. யார் ஃபஸ்ட்டு வந்து அந்த புத்தகத்தை வாங்குறாங்களோ அவங்களுக்கு அது ஃபிக்ஸ் செய்யப்படும். அடுத்த நாளே நாங்கள் அதை என்ன செஞ்சுருவோம்னா அனுப்பி வச்சுருவோம். கண்டிப்பாக 10,000 ரூபா 8,000 ரூபா அப்படிங்கிற புக்ஸ் எல்லாமே 150 ரூபா 200 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். உண்மையிலேயே இது ஒரு ட்ரெஷர். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகுது. ஸோ புதன்கிழமைக்காக வெயிட் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. தேவையில்லாத மெசேஜஸ் யாரும் அந்த குரூப்பில் அனுப்ப வேண்டாம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோ. சுனிதா வில்லியம்ஸ், இந்த பேர் உண்மையிலேயே இந்தியர்களுக்கு ரொம்பவே நெருக்கமான பெயர் தான். சுனிதா வில்லியம்ஸ் இந்திய சார்பு இருக்கக்கூடிய, இல்லாட்டி இந்தியாவினுடைய ஒரு வம்சாவளியாக நம்ம பார்த்தாலுமே அமெரிக்காவினுடைய ஒரு ஆஸ்ட்ரோனட். அதை நம்மளால் மறுக்கவே முடியாது. ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சுனிதா வில்லியம்ஸ், பட்ச் அப்படிங்கிற 2 விண்வெளி வீரர்கள் நேராக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டார்லைனர் அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் பயன்படுத்தி தான் போனாங்க. ஆனால் அதில் த்ரஸ்டர்ஸில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே தங்க வேண்டியதாக மாறிடுச்சு. 8-9 தினங்கள் இல்லாட்டி மேக்ஸிமம் ஒரு 10 தினங்கள் அப்படின்னு போன இந்த ஆப்ரேஷன் 9 மாதங்களுக்கு மேலே நீண்டுருச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுடைய உடல்நிலையில் பல பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லி நொடிக்கு நொடி செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது. ஆனால் நாசா இது எல்லாத்தையுமே புறம் தள்ளிவிட்டார்கள். அங்கே சுனிதா வில்லியம்ஸுக்கு தேவையான சாப்பாடு இருக்குது, அவங்களுக்கு தேவையான எக்ஸசைஸை நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே அவங்களுடைய உடலை பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னால் கூட நாளைக்கு அவங்க பூமிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக இந்த குழந்தை நடக்கிற மாதிரியான அப்படி தான் நடக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் சுனிதா வில்லியம்ஸ், பட்ச் இவங்க 2 பேருமே இருந்தது கிராவிட்டி இல்லாத ஒரு இடத்துல. இந்த கிராவிட்டி இல்லாத இடத்துல ஸ்கின் டைட்டனிங்காக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய எலும்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே பூமியில் இருக்கிறத விட அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அவங்க பூமிக்கு வந்த பிறகு அவங்க நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய மொத்த ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறத செய்த பிறகு தான் அவங்க நார்மலாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நாசா அறிவிக்கும். அது வரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊடகங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப பெரிதான பிரச்சனைகள் அப்படிங்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் சுனிதா வில்லியம்ஸ், பட்ச் அவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் இந்த 9 மாதங்கள் அங்கே தங்கியிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 3 காணொளிகளில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸ்டார்லைனர்னா என்ன, அது ஏன் தோல்வி அடைந்தது, அதில் த்ரஸ்டர்ஸ் எத்தனை இருந்துச்சு, எத்தனை த்ரஸ்டர்ஸ் ஒர்க் ஆகாமல் போச்சு, அதை சரிப்படுத்துவதற்காக சுனிதா வில்லியம்ஸ், பட்ச் அவர்கள் என்னென்ன ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த 3 காணொளிகளில் நாம் பதிவு பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்களுக்கான அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சரி, இப்போ க்ரூ 10 ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய, அதாவது எலன் மஸ்க் அவர்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். ஏன்பா நாசாட்ட இல்லாததையா எலன் மஸ்க் அவர்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு கேட்டால், எஸ், இந்த இடத்துல நாசா ரொம்பவே விரும்பி கேட்டதின் அடிப்படையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் சுனிதா வில்லியம்ஸ், பட்ச் அப்படின்னு சொல்லி 2 ஆஸ்ட்ரோனட்ஸை காப்பாற்ற போன ஆபத்தாண்டவன் அப்படின்னு சொல்லலாம். ஃபால்கன் 9 ராக்கெட் அப்படிங்கிறது கென்னடி ஸ்பேஸ் சென்டரில் ஏவப்படுகிறது. அதில் க்ரூ டிராகன் 10, இதை க்ரூ 10 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேப்சூல் தான் அனுப்புகிறாங்க. இந்த கேப்சூல் நேராக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் டோக் ஆகும். அப்படி டோக்கான இந்த க்ரூ 10 அப்படிங்கிற இந்த கேப்சூலுக்குள்ளே தான் சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்களும், பட்ச் அவர்களும், அது கூடவே இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய ஒரு ஆஸ்ட்ரோனட் அப்படிங்கிறவங்களும் 3 பேரும் இந்த க்ரூ 10ல் என்ன செய்வாங்கன்னா ஏறுவாங்க. அதாவது இப்போ போன அந்த டிராகன் கேப்சூலில் ஏறுவாங்க.
அப்போ இங்கேருந்து போன இந்த Crew 10 அப்படின்னு சொல்லக்கூடிய டிராகன் கேப்சூலில் வேறு ஏதாவது ஆஸ்ட்ரோனட்ஸ் இருந்தாங்களா என்று பார்த்தால் எஸ் இருந்தாங்க. அவங்க இப்போ எங்கே ரீப்ளேஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இவ்வளோ நாள் அவங்களுடைய ஒரு பொறுப்பு இருந்திருக்கும்ல, அந்த பொறுப்பை வேறொரு நபருக்கும், பட்ச் அவர்களுடைய பொறுப்பை வேறொரு நபருக்கும் கொடுக்கறதுக்கு எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே செஞ்சுருப்பாங்க. ஸோ இங்கே நடைபெற போகிறது Crew 10 அப்படின்னு சொல்லக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் பட்ச் அவர்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான Crew 10 அப்படிங்கிறது இப்போது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக களமிறங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக மார்ச் 16ஆம் தேதி 2025 டிராகன் கேப்சூல் அதனுடைய வேலையை சரியாக செஞ்சது. அங்கே போய் அவங்க எல்லாருமே ஒன்றாக இருக்கக்கூடிய புகைப்படம், வீடியோக்கள் இது எல்லாமே ரிலீஸ் ஆகுது. எலன் மஸ்க் அவர்களுக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ரொம்பவே நன்றியை தெரிவித்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் அதற்கான வீடியோவும் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த மிஷன் இன்னும் சக்ஸஸ் ஆகலை. எல்லாருடைய ப்ரேயர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள், பட்ச் அவர்கள், அது கூடவே இருக்கக்கூடிய இன்னொரு ஆஸ்ட்ரோனட் பூமியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இறங்கிவிட வேண்டும் அப்படிங்கிறது தான். சரி, இங்கே எல்லாருமே அடுத்ததாக கேட்கக்கூடிய கேள்வி, 9 மாதங்கள் அதுவும் விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸுக்கு பல கோடி ரூபாய் சேலரி கொடுத்துருப்பாங்களே அப்படிங்கிறது தான். இந்த சேலரி சிஸ்டத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபெடரல் எம்ப்ளாயிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஊரில் அரசாங்க ஊழியர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். டோஜ் அப்படிங்கிற ஒரு கமிட்டி அமைக்கப்படுகிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய அதிபராக பதவியேற்ற பிறகு. இந்த டோஜ் கமிட்டி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவில் தேவையில்லாத இடங்களில் நிறைய செலவுகள் இருக்குது, அதை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை செய்வாங்க. அதில் யார் தலைவராக இருக்கிறார் என்று கேட்டால் இதே ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனர் எலன் மஸ்க் அவர்கள் தான். எலன் மஸ்க் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அரசாங்க ஊழியர்கள், அதாவது அவங்க பாஷையில் ஃபெடரல் எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் தேவையில்லாமல் இருக்காங்க. ஏகப்பட்ட செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கேட்டகரிஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஸோ ஏகப்பட்ட ஃபெடரல் எம்ப்ளாயிஸை நம்ம ரிலீவ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வாரத்துக்கு ஒரு மெயில் அப்படிங்கிறத அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த மெயிலில் எலன் மஸ்க் அவர்கள் அப்படி இல்லைன்னா அந்த டோஜ் கமிட்டி ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் என்ன கேட்பாங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க, உங்களுடைய வேலையால் அமெரிக்க அரசாங்கத்துக்கு கிடைத்த நன்மை என்ன, தீமை என்ன, நீங்கள் ஏன் வேலை செய்யணும் இப்படிங்கிறதெல்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது எல்லாம் தான் ஃபெடரல் எம்ப்ளாயிஸ். நாசா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் நாசாவில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள், ஈவன் இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ், இவங்க எல்லாருமே ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஆஸ்ட்ரோனட்ஸை GS-15 அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. GS அப்படிங்கிறது ஜெனரல் ஸ்கெடியூல் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த GS அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் ஸ்கெடியூல் 15 அப்படிங்கிறது தான் இந்த GSலேயே ரொம்ப டாப்பான பொசிஷன். அந்த பொசிஷன் தான் இப்போ யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் போன்றவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு எவ்வளவு சேலரி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஏன்னா உயிரை பணயம் வைத்து 9 மாதங்கள் விண்வெளியில் இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது இங்கே அவங்களுக்கு தனியாக எந்த விதத்திலையும் ரெமினரேஷன் அப்படிங்கிறதுலாம் இல்லையா. ஆஸ்ட்ரோனட் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஃபெடரல் எம்ப்ளாயிஸ், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்க ஊழியர். நாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம்ல, உதாரணத்துக்கு இப்போ சென்னையில் வேலை பார்க்குறவங்க திருநெல்வேலிக்கு போக வேண்டியதாக இருக்கும். இதே மாதிரி ஆஸ்ட்ரோனட் பூமியிலிருந்து விண்வெளிக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். ஸோ அங்கே வேலைக்கு போகிறதுனால அங்கே ஏற்படக்கூடிய செலவுகள், குறிப்பாக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்களா, அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள இந்த சுனிதா வில்லியம்ஸ், பட்ச் அவர்கள் இவங்களுக்கு என்ன செலவாகுமோ அதை நாசா ஏற்றெடுத்துக்கொள்ளும். அதற்கு அவங்க தனியாக செலவு பண்ண வேண்டாம், அவங்க செலவழிக்க வேண்டாம். ஆனால் அதையும் மீறி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு $4 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 330 ரூபாய். இதை சொன்னது எல்லாமே முன்னாள் ஆஸ்ட்ரோனட் கேரி கோல்மேன் அவர்கள் தான். இந்த கேடி அவர்களும் ஒரு ஆஸ்ட்ரோனட் தான். அவங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோனட்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே போட்டு உடைச்சிருக்கார். ஸோ கேடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க விண்வெளியில், ஆஸ்ட்ரோனட்ஸ் விண்வெளியில் இருக்கும்போது ஒரு ஸ்டேபண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இந்த ஸ்டேபண்ட் அப்படிங்கிறது வெறும் $4, அதாவது 347 ரூபா அப்படின்னு சொன்னாலும் ஒரு நாளைக்கு 347 ரூபாய். இந்த கோல்மேன் அப்படிங்கிறவங்களும் கிட்டத்தட்ட 159 தினங்கள் விண்வெளியில் இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைச்ச தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி அந்த ஸ்டேபண்ட் மட்டுமே $636, அதாவது 55,000 ரூபாய் மட்டும்தான். இங்கே சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் அவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது 287 தினங்கள் விண்வெளியில் இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்க போகிறது $1148, அதாவது 1,00,000 ரூபாய். இது இல்லாமல் அவங்களுடைய சேலரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வருடத்திற்கு 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரேடில் இருக்கிறவங்களுக்கு வருட வருமானம் அப்படின்னு சொல்கிறது $1,25,133, அதாவது 1 கோடியிலிருந்து 1,41,00,000 ரூபாய் வரையிலும் அவங்களுக்கு சேலரி கிடைக்குமா.
இந்த சேலரியும் ப்ளஸ் அது கூட ஒரு 1 லட்சம் ரூபாயும் அவங்களுடைய ஸ்டேஃபண்டாக கிடைக்க போகுது. இதுதான் சுனிதா வில்லியம்ஸ் பட்ச் அவர்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய தொகை. ஸோ சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் அவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்களுடைய வேலையை தான் செஞ்சாங்க அப்படின்னும், அந்த வேலையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகத்தான் அவங்க அங்கே இருக்க வேண்டியதாக இருந்தது அப்படிங்கிறதையும் அமெரிக்க அரசாங்கம் மறுக்கவில்லை. சுனிதா வில்லியம்ஸ் பட்ச் அவர்களும் இதை மறுக்கலை. ஆனாலும் ஸ்டார்லைனரால் மறுபடியும் அவங்கள கூப்பிட முடியாத ஒரு நிலைமைக்கு போனனால தான் அதற்கு பதிலாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை இவங்க அழைத்திருக்கிறார்கள். ஆல்ரெடி அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இந்த 2 ஆஸ்ட்ரோனட்டையும் காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரஷ்யாவினுடைய அந்த டாக்கிங் சிஸ்டம் அங்கே ஒரு ஸ்பேஸ் எப்பவுமே எம்டியாக இருந்துச்சு. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் 2 நாடுகள் அதை கண்காணிக்கிறாங்க, அதை வழி நடத்துகிறாங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. ரஷ்யாவினுடைய ஆஸ்ட்ரோனட்ஸ், அமெரிக்காவினுடைய ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படிங்கிறவங்க எப்போதுமே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அவங்க இவ்வளோ நாள் நிர்வகித்த அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டு வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதே ரஷ்யாவினுடைய ஆஸ்ட்ரோனட்டிடம் தான். ஆனால் ரஷ்யாவினுடைய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வழியாக சுனிதா வில்லியம்ஸ் பட்ச் போன்ற நாசாவினுடைய ஆஸ்ட்ரோனட் பூமிக்கு திரும்புதல் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய அவமானமாக கருதினார் ஜோ பைடன் அவர்கள். எனவே ரஷ்யாவினுடைய அந்த உதவியை நிராகரித்தார். உடனடியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே முக்கியமான முடிவாக எடுத்தது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை வைத்து இவங்க 2 பேரையும் காப்பாற்றுவது என்பதுதான். ஒருவேளை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய டார்கெட்டை முடிச்சிட்டாங்க அப்படின்னா, அதாவது சுனிதா வில்லியம்ஸ் பட்ச் மற்றும் இன்னொரு ஆஸ்ட்ரோனட் 5:57க்கு கரெக்டாக பூமிக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் எகிரி அடிக்க ஆரம்பிக்கும். நாசாவினுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஸ்டார்லைனர் அப்படிங்கிறது எல்லாமே ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரியான டிராகன் கேப்சூல் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனரான எலன் மஸ்க் அவர்களுக்கு ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி தான். ஸோ சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோருடைய எதிர்பார்ப்பும், அது கூடவே ஏகப்பட்ட உடல் உபாதைகளில் இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதும், அது எல்லாத்தையுமே சரிப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளிலும் அமெரிக்கா ஈடுபட்டு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளைய ஒரு தினம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான தினம். விண்வெளி பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள், விண்வெளியை பற்றி ரொம்பவே ஆசைப்படக்கூடிய, கனவு காணக்கூடிய அத்தனை பேருக்கும் நாளைய தினம் மிக முக்கியமான தினம் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் அந்த ஒரு தினத்துக்காக காத்திருங்கள். எல்லோருடைய ப்ரேயர்ஸும் இருக்கட்டும். கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனைக்கு என்றைக்குமே வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 மாதங்கள் விண்வெளியில் இருந்த அந்த 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் ப்ளஸ் இன்னொரு ஆஸ்ட்ரோனட் பூமியில் வெற்றிகரமாக திரும்புவதற்கு நாமும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஸோ அங்கே சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் எப்படி அங்கே போய் சிக்கிட்டாங்க, அவங்க இப்போ வர்றதுக்கு என்ன முயற்சிகளை எடுத்திருக்காங்க, அவங்களுடைய சேலரி என்ன, அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவு செஞ்சுருக்கேன் நம்புகிறேன். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.